ஸோ கைஸ் இந்த ஷண்முகம் இப்போ பார்க்க போகிற படம் வந்து ஓடலா. ஓடலா 2 சாரி ஓடலா 2. ஓடலா 2 பொறுத்தவரை ஆக்சுவலாக ஓடலா 1 நான் ரிவ்யூ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு கிளிம்ஸ் சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா வந்து அந்த ஊரில் ஒரு ஐங்கரக்காரன் ஒரு லேடி இருப்பான் சரிங்களா. அவனுக்கு ஒரு அண்ணன் ஹஸ்பண்டு அவனுக்கு தம்பி ஒரு குடும்பமாக வந்துட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலை என்னன்னா அந்த அந்த ஊரில் வந்து புதுசு புதுசாக கல்யாணமாகி வருவாங்க. கல்யாணமாகி ஒரு பொண்ணுங்க வந்து திடீர்னு மர்டராகி கிடப்பாங்க. எப்படின்னே தெரியாது. எப்படா அது புதுசாக வர பொண்ணுங்க பூரா மர்டர் ஆகுதுன்னு பார்த்தா புருஷன் தான் வழித்தான் தெரிஞ்சு புருஷன் தன் அருவாள் வச்சு ஒரே வெட்டிட்டு அவ ஜெயிலுக்கு போயிடுவா. படம் எவ்வளோ மாசா இருக்கு சீனு. இதெல்லாம் சூப்பரா இருக்கா. இது பார்ட் 1. பார்ட் 2ல நீங்க என்னடா காஞ்சனா எடுக்கிறீங்க, நீங்க என்னடா அதை ரீமேக் பண்ணி எக்ஸைக்கோ அதி ஒரு கரும்பு தெரிந்து வைக்கிற, என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குடா, அந்த கதையவே நான் பேய் கதையா மாத்துறேன்டா அப்படிங்கிற மாதிரி செகண்ட் பார்ட்ல வச்சு இவர் தமிழோட உள்ள கூட்டு வந்தீங்க. தமிழா எந்த ஆங்கிலடா இவரோட செட் ஆகுது, ஏன்டா அப்படி பண்றீங்கிற மாதிரி இருக்கும். ஓகே கதைக்குள்ள போயிடலாம். ஸோ கதையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கொண்டாயிலா கொன்ன பாடி வந்து அடக்கம் பண்ணுறோம். அடக்கம் பண்ணுவோம் நீட்டாக படுக்க போட்டு அடக்கம் பண்ணால் சொல்கிறதுக்கு போய் நிம்மதியாக இருந்துருவான். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ஊர் பொண்ணுங்களை தொடுறதுக்கு எல்லாரும் யோசிக்கணும். அவன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருப்பு கோயிலத்தை தடுத்து ஊற்றி அந்தந்த சூனியத்தை பண்ணி இவனை நிற்க வச்சே புதைக்கிறான். இதனால என்ன ஆகும்னா அவன் ஆயுசுக்கும் அவன் ஆவி வந்து சாந்தமே ஆகாது, இந்த ஊரை விட்டு வெளியே போகாது, இங்கேயே இருக்கும், இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க சரிங்களா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆத்மா அந்த பிரேதாத்மா ஆகி ஒரு சின்ன சம்பவத்தினால என்ன ஆகுதுன்னா ஊருக்குள்ள போய் புதுசாக கல்யாணம் ஆகிற பொண்ணுங்க போகிறான். இவர் பழையபடி ஆவி அப்படியே கொலை பண்ண ஆரம்பிச்சிடறாரு சரிங்களா. இதை தடுக்க வந்து யாருமே இல்லையாங்கிறப்ப தமிழ்நாடு வந்து நானும் அட்வன்ஸ் போடுறாங்க ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கும் இங்கே நடந்தது பிரச்சனை. இதனால சமந்தாசி தமிழகம் போய் தனியாக இருந்தால் கைப்பேற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி மீதி கதை போகும். ஸோ ஓவரால் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் தங்கண்டா, செகண்ட் பார்ட் வந்து தங்க யூத் வயல பித்தளை அது. ஸோ ஓவரால் படம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்குற வரைக்கும் தடவை.